பைத்தம் பலகாரத்தை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி தேங்காய் பூ பலகாரமாக்குவோமா. குறைந்தளவு பொருட்களை வச்சுக்கொண்டு ஈஸியாக யாருமே செய்து பழகிடலாம். அவ்வளோ ஒரு குயிக்கான பலகாரத்தை தான் செய்ய போகிறோம். 100 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தேங்காவை திருவி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வறுத்த கச்சான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வறுத்த பயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் கச்சாண்ட தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற கச்சானை கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்செடுப்போம். உங்களுக்கு பதத்தை காட்டுறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள் எப்படி அரைப்பட்டுருக்கண்டு. இப்போ பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்குறேன். பதத்தை பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்கண்டு. அடுத்தது நாங்கள் பயரையும் அரைச்செடுப்போம். பயரோட சேர்த்தே ஒரு 3 ஏலக்காவையும் அரைச்செடுப்போம். இப்போ பாருங்கள் பயரை வந்து நாங்கள் 1-2 அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள் அப்படி இருக்கண்டு. இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணுவோம். இப்போ சட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக்கிட்டு இதுக்குள்ளே நாங்கள் 1 கரண்டி ப்ரௌன் சுகர் எடுத்து நல்லா காய்ச்சி எடுப்போம். நல்லா பொன்னிறமாக வார அளவுக்கு காய்ச்சோணும். சிகப்பு சீனி, இப்போ பாருங்கள் சீனி வந்து நல்லா பொன்னிறமாக வந்துட்டு. இந்த பொன்னிறமான பதத்துக்கு தான் முதலே சீனியை வந்து நாங்கள் இப்படி கரைச்சி எடுக்கிறோம். பாருங்கள் அப்படி இருக்கண்டு. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 100 கிராம் சீனி போட்டுக்கொள்ளுவோம். நூறு கிராம் அளவு சீனி போட்டு நல்லா சீனி கரைஞ்சி வர அளவுக்கு காய்ச்சி கொண்டே இருங்க. கைவிடாமல் கிளறி கொண்டே இருங்க. இதுக்கு நாங்கள் பாகு பதம் பார்க்கணும், சரியான பதம் வரணும், அப்படி எல்லாம் இல்லை. இன்றைக்கி தான் நாங்கள் பழக போகிறோம்ட்டா தாராளமாக இந்த பலகாரத்தை வச்சு பழகிக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள் சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்ல ஒரு பிளேண்டி கலருக்கு வந்துருக்கு. இங்கே பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் திருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்ளுவோம். இனி வந்து எங்களுக்கு அடுப்பு தணல்லையே இருக்கணும், அதுதான் முக்கியம். தேங்காய் பூவை நல்லா கிளறி எடுங்க. தேங்காய் பூவில் இருக்கிற தண்ணித்தன்மை போகிற அளவுக்கு நாங்கள் கிளறணும். தேங்காய் பூ பார்த்திங்கன்னா சீனியோட அவிஞ்சி வரைக்கும் ஒரு வாசனை வரும். அந்த வாசனையை வச்சே பிடிச்சி கொள்ளலாம். தேங்காய் பூ நல்லா அவிஞ்சிட்டேண்டு அது ஒரு எண்ணெயோட வாசனை மாதிரி இருக்கும். தேங்காய் பூவை தண்ணியில் போட்டு அவிக்க ஒரு எண்ணெய் வாசம் இருந்தானே அந்த வாசத்தை வச்சு பதமாக கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த தண்ணி தன்மையானது கொஞ்சம் அப்படியே வற்றி வரணும். வத்தட்டும். இப்போ அப்படியே கிட்ட வந்து பாருங்கள், தேங்காய் பூவில் இருக்கிற தண்ணி தன்மையெல்லாம் போயிட்டு என்னத்துக்காக தேங்காய் பூவில் இருக்கிற தண்ணி தன்மையெல்லாம் போக வைக்கிறாண்டா 1 மாதம் ஆனாலும் பழுதாக போகாமல் இருக்கணுமெண்டா தேங்காய் பூவில் இருக்கிற தண்ணி தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பேரிச்சம்பழம் அதுவும் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் முதலே அரைச்சி வச்சிருக்கிற கச்சானம் பயரையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நல்லா கிளறி விடணும். நல்லா எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்கிற அளவுக்கு கிளறி விடணும். நல்லா கிளறுங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு கிளறுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி ஒன்றோடு ஒன்று சேர்த்தாச்சு. கடைசியாக வந்து நாங்கள் கொஞ்சம், அதாவது 1 கரண்டி போல் அரிசிமா சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ஆற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு. வாங்க சரியான பதத்துக்கு வந்திருக்கா இல்லையாண்டு செக் பண்ணி பார்ப்போம். அரிசி மாவையும் போட்டதுக்கு பிறகு நல்லா கிளறுவோம். வறுத்த அரிசிமா சேர்த்துக்கொள்ளுங்க.
இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிடுவோம், உடனடியாக இறக்கிடுவோம் கீழே. இப்போ பதத்தை பாருங்க, எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு. அரிசிமா என்னத்துக்காக சேர்த்து கொண்டோம்டா இறுகி வரும் நல்லா, அதுக்காக தான் அரிசிமா சேர்த்தது. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு பிறகு தான் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி ஆறட்டும். இப்போ நாங்கள் ஆற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு, வாங்க சரியான பதத்துக்கு வந்திருக்கா இல்லையாண்டு செக் பண்ணி பார்ப்போம். கையாலேயே நல்லா எல்லாத்தையும் குழச்சி விடுவோம். இப்போ அடுத்தது வந்து சரியான பதத்தை என்னென்னு பார்க்குறது. இப்படி கொஞ்சமாக எடுங்க கைக்கு. நீங்கள் எந்தளவு உருண்டை உருட்ட போகிறீங்களோ அந்தளவு உருண்டையே எடுங்க. நல்லா அமர்த்தி உருட்டி எடுங்க. பாருங்க, இப்படி பாருங்க, உதிராமல் வந்தால் சரி. இங்கே இப்படி உருண்டைகளை உருட்டி எடுங்க. இங்கே வா, உனக்கு ஒரு வேலை இருக்குது. இதுக்கு தேவையான மா வந்து கரைச்சி எடுக்கட்டும். கஜனடு கோதுமை மா ஒரு சுண்டடு. டெய்லி நானே சாப்பாடு செய்து நானே கொடுக்குறேன், கொஞ்சமாவது வேலை செய்யட்டும். ஒரு என்ன செய்யறேன்னு சொன்னா தானே பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன செய்கிறாங்கன்னு. புதுசாக பலகாரம் சுட வந்தால் நீ என்னத்தையும் கொஞ்சம் போட்டால் உங்களுக்கு தெரியுமா? நேர்களே, இவங்க வந்து இப்போ உருண்டை பலகாரம் செய்ய போகிறாங்க. உருண்டை பலகாரம் அடுத்தது. அதனால இப்போ அதுக்கு உருட்டி வச்சுட்டாங்க, அதுக்கு மாவு கரைச போகிறாங்க. அதுக்கு ஒரு அளவு திட்டத்தில் இப்போ மாவு போட போகிறாங்க. வெளியில் தான்டா கொட்டுறானி நிறைய. அடுத்தது வந்து மஞ்சள் ஒரு கரண்டி போடு, அரிசிமா வந்து ஒரு கரண்டி போடு. ஏன் அரிசிமா போடுறேன்னு சொல்லு. குட் பாய். ஒரு சுண்டு மாவுக்கு 2 கரண்டி அரிசிமா போடு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளு. சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியாக கரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லாமல் கரைச்சி தந்துருக்கான். உருண்டையாக்கி எடுத்தாச்சு. ஜலமா கரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. அடுத்தது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுவோம். அடுத்தது அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெயை சூடாக்குவோம் நல்லா. இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாகிட்டு, இனி நாங்கள் பொரிச்செடுப்போம். அதுக்கு முதல் கையில் உருண்டைகளை எடுப்பேன். இப்போ நாங்கள் உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவுக்குள்ளே போடுவோம். டங், எல்லாம் குளிச்சுட்டு வாங்க போயிட்டு. கொஞ்சம் ஹைட்டாக போட்டுவிடுங்க. டுபீர் இந்த கொஞ்சம் முகத்தில் வந்து வரைக்கும் பேசாமல் இருக்கு. டுபீர் பார்த்து பார்த்து உடஞ்சிடாம. பரவாயில்ல, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ எண்ணெய்க்குள்ளே போட்டுருவோம். ஏ சக்ஸஸ். இப்போ மிச்சத்தை நாங்கள் மாவில் போட்டுருவோம். பலகாரம் சுட்டு கைக்கு வரும்போது மண்டையில் தேங்காய் வைக்கணுமா? கஜன், சரியா அக்கா பதமாக எடுத்து பிள்ளைக்கு தருவேன். அப்போ ரெடி ஆகிட்டு இப்போ அங்கால மிச்ச உருண்டைகளுக்கு நாங்கள் மாவில் துவச்சி கொண்டு கேக்கியே இங்கால பொரிஞ்சு முடிஞ்சுது. அப்படியே கிட்ட வாங்க, காட்டுங்க அப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். மொறுமொறுன்னு இருக்கா? அதுக்கு தான் அரிசிமா சேர்க்குறது. இப்போ டேஸ்ட் பார்ப்போமா? நான் தருவேன். உள்ளதுலேயே சின்னனா கொடுப்போம். என்ன இது? சரிந்தா, பெருசாகவே தாரேன். முதல் உடைச்சி காட்டு உள்ள எப்படி இருக்கேன்டே. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. மொறுமொறுன்றது சுடுவது. நல்லா இருக்கா? தேங்காய் பூ, பெருச்சப்பழம் பாருங்க அப்படி இருக்கேன்டே. நல்லா இருக்கா? சீனி ஓகேயா இருக்கா? அளவா இருக்கா இல்லை கூடிட்டா? அளவா இருக்கு. சாப்பிட்டு வேறு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
இன்றைக்கும் உங்களுக்காக முக்கியமான ஒரு காணொளி. இதுபோல் இன்னொரு காணொளியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். கஜன் இப்போ நல்ல இஞ்சியை இடிச்சு போடு, ஒரு நச்சுன்னு பிளேண்டியை ஊற்றி கொண்டு வா, அதோட இதை சாப்பிடுவேன்.